யானைகளுக்கு இனப்பெருக்க காலகட்டத்தில் இந்த மத நீர்னு ஒன்று சுரக்கும். அது சுரந்ததுக்கு அப்புறமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும். அப்படி ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா அந்த யானை என்ன பண்ணுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. காட்டுக்குள்ள இருக்க யானைகளாக இருந்தால் காட்டில் இருக்கக்கூடிய மரங்களை ஃபுல்லாகவே சேதப்படுத்து பிற உயிரினங்கள் வந்து அதுங்களை தாக்கும். இதுவே கோவில்களில் வச்சு வளர்க்கப்படக்கூடிய யானைகள் வந்து மதம் பிடிச்சிச்சுன்னா சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தாக்கும். அப்படிதான் இந்த வீடியோவில் ஒரு யானைக்கு மதம் பிடிச்சி சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தாக்கிட்டு இருக்கு. மனுஷங்களும் சுற்றி நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த யானையை எப்படியாவது அந்த இடத்த விட்டு விரட்டலான்னு. ஆனால் அவங்க கத்த அந்த யானை ரொம்பவே கோபமாகி சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தாக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே மனுஷன் கத்துறது தாங்க முடியாமல் அந்த யானை மனுஷங்களை துரத்திக்கிட்டே ஓடுது. பெரும்பாலும் யானைகளுக்கு இந்த மாதிரி மதம் பிடிச்சிச்சுன்னா அந்த நேரத்தில் கும்கி யானைகளை தான் கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா ஒரு யானையை இன்னொரு யானையை வச்சு தான் அடக்க முடியும். இப்படி யானை வருதுன்னு மனுஷங்க பக்கத்தில் போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம். ஒருவேளை கும்கி யானை இல்லைன்னா யானைகள் அடக்கிறதுக்காக இந்த மாதிரி ஜேசிபியை கூட்டிகிட்டு வருவாங்க. இதை பார்த்து யானைகள் பயப்படுமான்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தெல்லாம் யானைகள் பயப்படாது. அதையே தாக்குறதுக்கு யானைகள் வரும். இதை வச்சு யானைகளை ஓரளவு தடுக்கலாம். ஆனால் முழுசாலாம் யானைகளை விரட்டுறது ரொம்பவே கஷ்டம். இந்த வீடியோவில் அந்த ஜேசிபி கொஞ்சம் தூரம் தான் அந்த யானைங்க கிட்ட வரும். ஆனால் அந்த யானைங்க வரும்போது அந்த ஜேசிபி பின்னாடி போயிடும். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த யானை கிட்டே அந்த ஜேசிபி இருக்கிறதுனால அந்த ஜேசிபி தாக்குறதுக்காக அந்த யானை வருது. தாக்க முடியாதனால அந்த யானை பின்னாடி போய் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த ஜேசிபி எப்பெல்லாம் மண்ணை கிளறுதோ அப்போ மட்டும் அந்த யானை வந்து தாக்குறதுக்காக முன்னாடி வருது. இந்த வீடியோலும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலும் சரி யானைகள் வந்து சின்னதாக இருந்ததுனால அந்த ஜேசிபியை பெரிய அளவு தாக்கலை. ஆனால் இந்த வீடியோவை பாருங்கள், இந்த யானை ரொம்பவே பெருசாக இருக்குது. அதோட கோவத்திலே இருக்குது. இப்படி யானைகள் கோவத்தில் இருக்கும்போது முன்னாடி ஜேசிபி இல்லை எது இருந்தாலுமே அந்த யானை இப்படி தான் தாக்கும். அந்த யானை ஜேசிபியோட முன்னாடி பக்கத்தை தாக்கும்போது பின்னாடி பக்கத்தை வச்சு அவங்க எப்படியே கட்டுப்படுத்திட்டாங்க அந்த ஜேசிபியை. ஒருவேளை பின்னாடி மட்டும் அவங்க தாங்கலான்னு வைங்க, அந்த ஜேசிபியவே இந்த யானை கவுத்துருவோம். ஆனால் அந்த ஜேசிபியால் அந்த யானை கொஞ்சம் காயப்பட்டதுனால அந்த யானை காட்டுக்குள்ளே போகுது. உண்மையிலே யானை அடக்கணும்னா இந்த மாதிரியான முறையில் தான் அடக்கணுமே. ஒரு யானை அடக்கிறதுக்கு இன்னொரு யானையை தான் கூட்டிகிட்டு வரணும். அதுவும் கும்கி யானையை கூட்டிகிட்டு வரணும். வயல்களில் காட்டோரத்தில் இருக்கக்கூடிய யானைகள் வந்து உணவு தேடி வரும். அந்த நேரத்தில் மனுஷங்க இந்த மாதிரி கற்றுனாங்கன்னா மனுஷங்களை துரத்திட்டு யானை வரும். இப்படி வர்றது காரணம் மனுஷங்களை தாக்குறதுக்கான காரணம் கிடையாது, மனுஷங்களை அந்த இடத்த விட்டு துரத்துறதுக்கு தான். ஏன்னா மனுஷங்க ஏதாவது அந்த யானையை பண்ணிடுவாங்கன்னு அந்த யானை பயந்து தான் இந்த மாதிரி மனுஷங்களை துரத்துது. இந்த வீடியோவில் அதே மாதிரி தான் மனுஷங்க சுற்றி நின்று கத்துறதுனாலே அந்த யானை அவங்கள ஒவ்வொருத்தராக துரத்திக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கூட ஆபத்து உணராமல் அந்த யானை கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த யானையை துரத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு சுற்றி அந்த யானையோடய ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்பவே ஆபத்தானது. யானைகள் உணவு தேடி இந்த மாதிரி காட்டுக்குள்ளேருந்து நாட்டுக்குள்ளே வரும்போது மனுஷங்க இந்த மாதிரி யானையை பார்த்து கத்துனாங்கன்னா யானைகள் பயந்து மனுஷங்களை தாக்குறதுக்காக வரும். அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் மனுஷங்க வந்து யானையை பார்த்து கத்துறதுனாலே யானை பயந்து மனுஷங்களை துரத்திக்கிட்டு வருது. அவங்களும் பயந்து ஒவ்வொரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிடுறாங்க. யானை தூரத்துலேருந்து அப்படியே அவங்கள பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது.
மனுஷங்க தங்களோட எல்லைகளை வந்து தீர்மானிக்கிறதுக்காகவும் தன்னோட எல்லைக்குள்ள இருக்க பொருட்களை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி வேலிகளை போடுவாங்க. ஆனா அந்த வேலிகள் யானை பாதை வழியில இருந்துச்சுன்னா யானை அந்த வேலிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காது. எப்பேற்பட்ட வேலியா இருந்தாலும் யானைகள் பேர் தெரிஞ்சுக்கிட்டு அதோட வழியில போய்கிட்டு இருக்கும். அப்படிதான் இந்த யானையும் அது வர்ற வழியில் இந்த வேலி இருந்ததுனாலே இந்த வேலியை உடைச்சிட்டு யானை போகுது. காடுகளில் வாழக்கூடிய யானையாக இருந்தாலும் சரி, இல்லை கோவிலில் வாழக்கூடிய யானையாக இருந்தாலும் சரி, எந்த யானையாக இருந்தாலும் அதுக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா அதை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. காட்டுக்குள்ளே பிடிச்சாவது மரங்களுக்கு தான் பாதிப்பு, நாட்டுக்குள்ளே பிடிச்சிச்சுன்னா இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பாதிப்பு. அப்படிதான் இந்த யானைக்கு மதம் பிடிக்க ஊருக்குள்ளே பூந்து எல்லாத்தையுமே சேதப்படுத்திக்கிட்டு இருக்கு. சுற்றி இருக்கிறவங்களும் எவ்வளோ கத்தி பார்க்குறாங்க, அந்த யானை அந்த இடத்த விட்டு போகிற மாதிரியே தெரியல. இவங்க என்னதான் கத்தினாலும் அந்த யானை அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சேதப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. இவங்க தூரத்தில் நின்று அந்த யானையை பார்க்கறதுனால அந்த யானையால் இவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு வரல. ஆனால் இந்த மாதிரி தூரமாக நின்று பார்க்குறது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த யானை எப்போ வேணா யாரை பார்த்து வேணா ஓடி வரலாம். இந்த வீடியோவில் வர மாதிரி யானை உங்களை துரத்திட்டு வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு யானையோட கண் பார்வையில் படாத மாதிரி ஒரு தூரமான இடத்துக்கு போயிடணும். அப்படி இல்லைன்னா யானை வர முடியாத அளவுக்கு ஒரு உயரமான இடத்துக்கு, இல்லைன்னா யானைகளால் வர முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு பள்ளமான இடத்துக்கு போகணும். ஏன்னா இந்த மாதிரியான இடத்துக்கு யானையால் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா யானை துரத்திட்டு வந்து அவர் வந்து யானையோட கண் பார்வையில் படாத மாதிரி காருக்கு அடியில் போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த யானை அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவர் காருக்கு அடியிலேருந்து மேலே வர்றாரு. உண்மையிலே யானைகள் துரத்திட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு யானையோட கண் பார்வையில் நம்ம தெரியாத அளவுக்கு இருக்கணும். காட்டுக்குள்ள மதம் பிடிச்ச யானைகள் வந்து இப்படி அடிக்கடி சண்டை போட்டுக்கும். இந்த சண்டையில 2 யானைக்குமே சேதமாகும். அதோட சேர்த்து காட்டில் இருக்கக்கூடிய மரங்களும் பிற உயிரினங்களும் கூட இதனால பாதிக்கப்படும். யானைகள் கூட்டமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய யானை குட்டிகள் வந்து அதுங்களுக்குள்ளேயே சண்டை போடும். அப்படி சண்டை போடும்போது எப்படி மனுஷங்களுக்குள்ளே சண்டை போட்டால் எப்படி அம்மா அப்பாலாம் அடிப்பாங்களோ அதே மாதிரியே யானைகளும் அதோட குட்டிகளை கண்டிக்கும். அது எப்படி கண்டிக்கும்னா இந்த மாதிரி தான். ஆனால் என்னதான் அந்த யானை கீழே விழுந்தாலும் பிற எல்லா யானைகளுமே அந்த யானையை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுது, தள்ளி விட்ட யானையும் சேர்த்து. ஆனால் உண்மையிலே யானைகள் வந்து ரொம்ப ஒரு அன்பான ஒரு உயிரினம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து எதை பற்றி வீடியோ போடலான்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.